ஹாய் 10 சேனல்ஸ்க்கு வணக்கம். டைரக்டர் அறிவுலன் பேசுகிறேன். இந்த எண்ணெய் அறிந்ததுக்கப்புறம் அவரோட ஸ்கேல் கிராஃப் இன்னும் கொஞ்சம் நல்லாவே ரைஸ் ஆச்சு. ஒரு ஆக்ஷன் ஃபுல் த்ரோட்டல் ஆக்ஷன் அப்படின்றது பக்காவாக பண்ணதில்லை. வெறும் 23 அப்படின்னா ஆடியன்ஸ்க்கு இது க்ரைமா இல்லை என்ன ஸ்டோரி அப்படின்றது தெரியாமல் போயிடும். ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட்ஸ் இருக்குது, ஒரு எமோஷன்ஸ் இருக்குது, ஒரு சோஷியல் அவேர்னஸ் இருக்குது. 23 இஸ் அண்ட் சஸ்பென்ஸ் எலிமெண்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். வணக்கம், டைரக்டர் அறிவுலன் பேசுகிறேன். ஈரம் படம், அதுக்கப்புறம் வல்லினம், அதுக்கப்புறம் ஆதாசினம், இப்போ நடுவில் குற்றம் 23 அப்படின்ற படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ இந்த 4 படத்தில் என்ன ஒரு வேரியேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 படம் நான் ஒரு த்ரில்லர் பேஸ்டில் பண்ணியிருப்பேன். ஸோ அதுக்கும் மற்ற படங்களுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா மற்ற 2 படங்களும் பார்த்தீங்கன்னா ஒன்று ஹாரரு, இன்னொன்று கம்ப்ளீட் ஒரு ஃபேமிலி ஓரியன்ட் ஒரு காப் அப்படின்றது எடுத்துக்கலாம். இதில் என்ன ஜானர் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு மெடிக்கல் ஜானர், அதாவது ஒரு மெடிக்கல் க்ரைம் த்ரில்லர் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ இதில் ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட்ஸ் இருக்குது, ஒரு எமோஷன்ஸ் இருக்குது, ஒரு சோஷியல் அவேர்னஸ் இருக்குது, இது எல்லாமே இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன். மோர் ஓவர் இந்த படத்தில் அருண் விஜய் சார் பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட் டைம் நானும் அவரும் ஜாயின் பண்ணுறோம். ஒவ்வொரு வாட்டியுமே ஆஃப்டர் ஈரமுக்கு அப்புறம் அவருக்கும் என் கூட பண்ணணும் படம் ஆசை. ஸோ எனக்கும் என்னென்னா அருண் விஜய் சார் பிச் பண்ணணும், ஒரு ப்ராப்பரான ஒரு ஸ்டோரி எடுத்து பண்ணணும் அப்படின்னு ஆசை. இது தள்ளி போயிட்டே இருந்துச்சு. ஸோ ப்ராப்பர் இந்த ஒரு ப்ராஜெக்டில் அந்த விஷயம் அமைஞ்சிருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ ஒன்ஸ் அருண் விஜய் சார் அப்படின்றது இந்த ப்ராஜெக்டில் அப்படின்னு யோசித்தோன்னே எனக்கு இது வரைக்கும் முந்தின படங்களில் ஒரு ஆக்ஷன் ஃபுல் த்ரோட்டல் ஆக்ஷன் அப்படின்றது பக்காவாக பண்ணதில்லை. ஸோ ஈவன் தோ இட்ஸ் அந்த மெடிக்கல் க்ரைம் த்ரில்லராக இருந்தாலும் சப்ஜெக்டில் ஒரு ஆக்ஷன் அப்படின்றது ஜாஸ்தியாகவே இருக்கும் எக்ஸாக்டாக. ஸோ பிகாஸ் ஆஃப் த நாட் ஓன்லி ஒயிட் காலர் ஜாப், ஒயிட் காலர் க்ரைம், அதுக்கு பிசைட்ஸ் ஆல் ஆர் த திங்ஸ் ஹேப்பனிங் அப்படின்ற போது எனக்கு ஆக்ஷன் படத்தில் தேவைப்படுச்சு. ஸோ அவரை வச்சு நல்லா யூஸ் பண்ணி, ஏன்னா ஒரு ஆர்டிஸ்ட் ஒரு படத்துக்குள்ளே வரும்போதே அவர் யார் வராரு அப்படின்போது அதுக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது ஆக்ஷன் இன்னும் நல்லா பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். ஸோ டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் பண்ணணும், ஒரு ரியலிஸ்டிக் இருக்கணும். ஏன்னா அவர் மேக்ஸிமம் படத்தில் டூப் போடவே மாட்டார். ஸோ எல்லாமே ரியலிஸ்டிக் ஃபைட்டாக இருக்கணும், ஒரு ஸ்டன்னிங் இருக்கும். ஸோ அது இந்த படத்தில் கொண்டு வரணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்டேன். ஸோ அது அவுட்புட்டாக பார்க்கும்போது சில்வா மாஸ்டர் அமைச்சிருக்காரு. அது அவுட்புட்டாக பார்க்கும்போது ரொம்ப அந்த படத்தோட கிரிப்னஸ் நான் சொல்லுவேன். ஸோ மோரோவர் இப்போ ஆக்ஷன் படம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா படத்தில் ஒரு என்ன இருக்குது அப்படின்னு ஒரு விஷயம் யோசிக்கும் போது பார்த்திங்கன்னா மோரோவர் ஈரமில் ஒரு எமோஷ்னல் டச் அப்படின்றது இருக்கிற மாதிரி எந்த படத்துலேயும் ஒரு ஃபேமிலி ஓரியன்ட் ஒரு எமோஷ்னல் டச்சு, ஒரு சோஷியல் அவேர்னஸ் இந்த படத்தில் இருக்குது அப்படின்றது என்னால் கன்ஃபார்மாக சொல்ல முடியும். எல்லாருமே படம் பார்க்கும்போது ஒரு சஸ்பென்ஸ் இருக்கும். ஸோ டைட்டிலே ஒரு சின்ன ஒரு சஸ்பென்ஸை கொடுக்கும். ஏன்னா வெறும் குற்றம் அப்படின்னு வச்சுன்னா ஒன் அனதர் ஒரு க்ரைம் ஸ்டோரியாக எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அடுத்து வேறு என்ன எடுக்கலாம் அப்படின்னு வெறும் 23 அப்படின்னா ஆடியன்ஸ்க்கு இது க்ரைமா இல்லை என்ன ஸ்டோரி அப்படின்றது தெரியாமல் போயிடும். ஸோ குற்றம் 23 அப்படின்னு ஒரு டைட்டில் வைக்கும்போது என்னென்னா இட்ஸ் மோரோவர் ஒரு த்ரில்லர் இந்த படத்தில் இருக்குது, ஒரு க்ரைம் இருக்குது. மோரோவர் சம்திங் தே வாண்ட் டு டெல், ஏதோ ஒரு விஷயம் ஒரு கான்செப்டை இந்த படத்தில் சொல்லணும்னு நினைக்கிறாங்க அப்படின்றது தான் அந்த 23. ஸோ 23 இஸ் அண்ட் சஸ்பென்ஸ் எலிமெண்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ நீங்கள் படம் பார்க்கும்போது அந்த 23 அப்படின்றது ஒரு வாண்டட் ஒரு தெரிஞ்ச ஒரு விஷயமா இல்லாமல் கதையோடு எப்படி கரெக்டாக எக்ஸாக்டாக ஒரு ஃபேக்டாக ஒரு இன்ஃபர்மேட்டிக்காக ஒரு விஷயத்தை எடுத்து சொல்லியிருக்காங்க, ஒரு மெடிக்கலில் எடுத்து சொல்லியிருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் இட். ஸோ அருண் விஜய் சார் நான் சொன்னது அப்படி தான். ஸோ ஆஃப்டர் ஈரமுக்கு அப்புறம் அவரும் நானும் ஒரு படம் ஜாயின் பண்ணோம் அப்படின்றது ரொம்ப நாள் நினச்சிட்டு இருந்தோம். ஸோ அது இப்போ 4th படமாக என்னோடய படம் அவர் கூட அமைஞ்சிருக்கு. ஸோ ஜென்ரலாக பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரின்ட்டு இல்லாமல் பப்ளிக்லேயே அவருக்கு நல்ல ஒரு பெரிய ஒரு பிரேக் அப்படின்றது வரணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா ஈச் அண்ட் எவ்ரி டேலண்ட் எல்லாமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு ஆள் அப்படின்னு. ஸோ அது தடையிற தற்க அப்புறம் எண்ணெய் அறிந்ததுக்கப்புறம் அவரோட ஸ்கேல் கிராஃப் இன்னும் கொஞ்சம் நல்லாவே ரைஸ் ஆச்சு, எல்லாத்துக்கும் வைடாக ஸ்ப்ரெட் ஆச்சு. அப்படி இருக்கும்போது
ஸோ இப்போ வந்து அவர் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஸோ அதில் வந்து ஒரு இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து என்ன ஷேட்ஸில் வந்து கொடுக்கலாம், என்ன கிராஃபில் வந்து அவர் வச்சுருக்கலாம் அப்படின்னு யோசிக்கும்போது வந்து கம்ப்ளீட்டாக வந்து லுக் வைஸ் வந்து ஏன்னா இதுதான் ஃபஸ்ட்டு வந்து போலீஸ் காப்பை நடிக்கிறாரு. ஸோ லுக் வைஸ் வந்து ஒரு சின்ன ஒரு டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா மற்ற படங்கள்லாம் பார்த்திங்கன்னா வந்து ஒரு ரெகுலர் வந்து கேர்லிங் ஹேர் தான் அவருக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ என்னையே இதில் வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட் வந்து லாங் ஹேர் இருக்கும். ஸோ இதில் வந்து ஸ்ட்ரைட்னிங் ஹேர் வச்சு வந்து ஒரு சின்ன ஒரு லுக் கொடுத்துருக்கோம். ஏன்னா ஜஸ்ட் லைக் வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருக்கணும் அப்படின்றக்காக. ஸோ அந்த ஒரு லுக் கொடுத்துருக்கோம். அப்புறம் ஃபைட்ஸில் பார்த்திங்கன்னா வந்து ஃபைட்ஸில் வந்து டிஃப்ரெண்ட் சேஞ்சஸ் இருக்கும். ஒரு ரியலிஸ்டிக் ஃபைட்டாக இருக்கணும், அதே மாதிரி வந்து ஸ்டன்னிங் ஒரு இம்பேக்ட் உள்ள ஒரு ஃபைட்டாகவும் இருக்கும். எமோஷனல் அவுட்பர்ஸ்ட் பார்த்திங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர்னால வந்து எமோஷனலாக வந்து எதுக்கெடுத்தாலும் வந்து எமோஷன் ஆகிற அந்த ஒரு கேரக்டர் இல்லாமல் ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து ஒரு ஸ்மூத் ஒரு செட்டிலான ஒரு கேரக்டராகவும், செகண்ட் ஹாஃபில் பார்த்திங்கன்னா வந்து ஒரு நல்ல வந்து ஒரு எமோஷனல் அவுட்பர்ஸ்ட் ஒரு ப்ராப்ளத்துக்கு அப்புறம் வந்து அவர் எப்படி வந்து எமோஷனல் சேஞ்ச் ஆகிறாரு, எமோஷனல் அவுட்பர்ஸ்ட் ஆகிறாரு அப்படின்றது காமிக்கிற மாதிரி இருக்கும். சென்சார் அப்படின்றது ஒரு விஷயம் வந்து எக்ஸாக்டாக வந்து நம்ம ஸ்டேட் அப்படின்னு எடுக்கும்போது வந்து வேறு ஒரு பெர்ஸ்பெக்டிவில் வந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. ரொம்ப முக்கியமாக சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா வந்து இப்போ எல்லாருமே வந்து ப்ரொடியூசர்ஸ் வந்து கதை கேட்கும்போது சரி, கதை சொல்லும்போது சரி, டேட்டில் இது யூவா யூஏவா அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆடியன்ஸ் வந்து யூ கொடுத்தாலும் சரி யூஏ கொடுத்தாலும் வந்து படம் பார்க்க போகிறாங்க. ஏன்னா வந்து அதுக்குன்னு சில கேட்டகரிஸ் வேணும் நம்மளுக்கு. அதாவது ஒரு படம் வந்து ஓகே வித் பேரண்டல் கைடன்ஸோடு பார்க்கணும், பேரண்டல் கைடன்ஸ் எல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு. ஸோ அவர் மூவி அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து யூஏ அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது, டோட்டல் சர்டிஃபிகேட். ஸோ நாட் பிகாஸ் ஆஃப் வல்காரிட்டி ஆர் நாட் பிகாஸ் ஆஃப் கிளாமர் அண்ட் எனி திங்ஸ் அப்படின்றது ஒரு செக்ஷுவல் வந்து காமிக்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயம் கிடையாது. எக்ஸாக்டாக இது என்ன எங்கே அப்படின்றதுனா பிகாஸ் ஆஃப் த சப்ஜெக்ட், பிகாஸ் இட் இஸ் அன் அவேர்னஸ் சப்ஜெக்ட். ஓகே, இட் ஷுட் பி ரீச் டு ஆல் த வந்து அடல்ட் ஆடியன்ஸ். ஓகே, ஆனால் அதை மீறி வந்து என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பிகாஸ் ஆஃப் த டேக்ஸ் அப்படின்றதுனால வந்து எல்லாருமே இன்றைக்கி வந்து எங்கள் படம் வந்து யூ வாங்கணும் அப்படின்னு வந்து ஃபைட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நான் வந்து இன்றைக்கி வந்து ஒரு சிஸ்டம்க்கு வந்து ஒரு சின்ன ஒரு வேண்டுகோளாக நான் வந்து சொல்கிறது என்னென்னா வந்து டேக்ஸ் ஃப்ரீ அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எது கொடுக்குன்னா வந்து ஓகே த மூவி இஸ் குட் டு த சொசைட்டி, ஓகே திஸ் இஸ் அ ரீசனபிள் மூவி ஃபார் த சொசைட்டி அப்படின்ற ஒரு சர்டன் திங்ஸ்க்கு வந்து நீங்கள் வந்து டேக்ஸ் ஃப்ரீ கொடுக்கலாம் ஒரு விஷயம். ஸோ அது இல்லாமல் வந்து ஒரு பட்ஜெட் ஒரு மார்க்கெட் ஒரு இதுக்குள்ள வந்து யூஏ அப்படின்றபோது ஓகே த மூவி இஸ் அன் என்டர்டெயின்மெண்ட் ஆஸ் வெல் அஸ் வந்து சம்திங் இட் ஹேஸ் டு டெல் டு த ஆடியன்ஸ் அப்படின்றது. ஸோ அப்படி இருக்கும்போது வெறும் அப்புறம் வந்து எந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ்னால் வந்து வெறும் வந்து என்டர்டெயின்மெண்ட் வேல்யூ உள்ள ஒரு சப்ஜெக்ட் மட்டும்தான் வந்து வித்தவுட் அ டேக்ஸ் ஃப்ரீ அப்படின்றது போகும். ஸோ ஒரு பர்டிகுலர் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணணும்னு ஆசைப்படுற ஒரு டேக்ஸ் ஒரு இன்ஃபர்மேட்டிக்காக ஒரு விஷயத்த சொல்கிறோம், ஒரு மெசேஜ் ஓரியன்டாக ஒரு சொல்ல போகிறோம் ஒரு மெசேஜ் அப்படின்றத வந்து ரீச் ஆகிடுச்சா இல்லையான்றதுக்கு வந்து அந்த படத்தோட சக்ஸஸ் வச்சு தான் சொல்ல முடியும். ஸோ ஈவன் தோ த மூவி இஸ் குட், ஓகே அட் ஃபைனல் வந்து படத்தோட ரிசல்ட் அப்படின்னு பார்க்கும்போது கமர்ஷியல் வேல்யூ சக்ஸஸ் பார்க்கும்போது வந்து இஃப் இட் கோஸ் வித் பேலன்ஸ்டு ஓகேப்பா அந்த படம் வந்து ஓகே ஏதோ போச்சு அப்படின்னா வந்து நோ ஒன் வில் கம் ஃபார்வர்ட் டு மேக் சச் மூவிஸ். ஒரு ஆர்டிஸ்டாக இருக்கட்டும், ஒரு ப்ரொடியூசராக இருக்கட்டும், ஒரு டைரக்டராக இருக்கட்டும், யாருமே வந்து இந்த மாதிரி வந்து ஒரு சோஷியல் அவேர்னஸாக வந்து ஒரு படம் பண்ணணும்னு வந்து ஆசைப்பட மாட்டாங்க. ஸோ தட் இஸ் ஸோ என்னோட பொசிஷன் பற்றியும் அந்த டேர்ம்ஸை வந்து கொஞ்சம் வந்து மாற்றணும்னு நான் சொல்கிறேன், அந்த டேக்ஸ் ஃப்ரீ அப்படின்றது. ஸோ நத்திங் அன் இஷ்யூ for me with the censor board certificate. Only the things when the what's going on with that tax conception I am giving my word. That's the thing. ஒரு சப்ஜெக்ட் நான் வந்து எடுக்கும்போது யோசித்து பார்த்தேன்னா வந்து ஒன்ஸ் இஃப் இட் இஸ் க்ளோஸ் டு மை ஹார்ட் அப்படின்னு ஒன்று யோசிப்பேன், இல்லைன்னா வந்து க்ளோஸ் டு த சொசைட்டி அப்படின்னு யோசிப்பேன். ஸோ இந்த படத்தில் பார்த்திங்கன்னா வந்து அதாவது ஒரு படம் வந்து கமர்ஷியலாக சக்ஸஸ் ஆகணுன்றது ரொம்ப முக்கியம். அதே நேரத்தில் இந்த படம் வந்து நான் எதுக்கு பண்ணணும், என்ன ரீசனுக்காக பண்ணணும், வெதர் ஐ எம் சாட்டிஸ்ஃபைட் அப்படின்றது ஒரு தாட் வந்து எனக்குள்ள ஒரு டைரக்டராக வேணும். அப்படி இருக்கும்போது எனக்கு வந்து 100% 200% வந்து இந்த சப்ஜெக்ட் வந்து எனக்கு தேவை, இன்றைக்கி ஆடியன்ஸ்க்கு வந்து தேவை அப்படின்றத வந்து நான் எடுத்து சொல்கிற ஒரு படமாக இருக்கும். ஸோ எல்லாருமே படம் பார்த்ததுக்கப்புறம் வந்து எல்லாருமே வந்து அவங்க வந்து நாட் ஒன்று இண்டிவிஜுவலாக வந்து கிடையாது, ரோட்டில் அவங்க சொசைட்டியில் வந்து ஃபேஸ் பண்ண விஷயங்களை வந்து இண்டிவிஜுவலாக ரிலேட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு விஷயம் தான் வந்து நான் அந்த படத்தில் எடுத்து சொல்லியிருக்கேன். ஸோ ஒரு மெடிக்கல் அப்படின்றனால டாக்டர் வந்து குத்த சொல்கிறோமா அப்படின்னு கிடையாது. ஸோ ஒரு ஷேட்ஸ் அப்படின்றது குட் அண்ட் பேட் அப்படின்றது எல்லா சொசைட்டிலையும் இருக்கும். சினிமாவாக இருக்கட்டும், பாலிட்டிக்ஸாக இருக்கட்டும், மெடிக்கலாக இருக்கட்டும், இன்ஜினியரிங் இருக்கட்டும், எனி திங் எல்ஸ் வந்து எல்லா ஃபீல்ட்லேயும் இருக்குது. அதில் மெடிக்கலில் வந்து இருக்கிற சில கிரேட் ஷேட்ஸை மட்டும் தான் நான் வந்து காமிச்சிருக்கேன் ரோட்டில்.
ஸோ இது வந்து கம்ப்ளீட் வந்து ஒரு அவேர்னஸ் ஃபிலிமாகவும் இருக்கும், ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஃபிலிம் இன் சென்ஸ் ஆஃப் வந்து ஃபாஸ்ட் ஸ்க்ரீன் ப்ளே அப்படின்றது. நீங்கள் ஒரு படம் வந்து இது வேணும் அது வேணும் அப்படின்றதோட படத்தை வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக சொன்னாங்களா அப்படின்றது தான் வந்து அதோட கமர்ஷியல் சக்ஸஸ் இருக்குது. அந்த விதத்தில் வந்து இந்த படம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணும் அப்படின்றது என்னோடய கான்ஃபிடென்ட். என்னோடய படங்கள் எல்லாமே வந்து ஒரு குவாலிட்டி பேஸ்டு, ஒரு சின்ன ஒரு ப்ரெசன்டேஷன் வைஸ் வந்து ஒரு குட் லுக்கிங்காக நான் பண்ணணும்னு ஆசைப்படுறதுக்கு ரீசன் வந்து என்னென்னா, அந்த படத்தை வந்து தேட்டரில் பார்த்தாலும் வந்து நல்லா இருக்கணும் அந்த படம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு தான் இல்லை. ஸோ இந்த படம் வந்து அவங்கள வந்து ஐ எம் 100% வந்து கேரண்டி என்னென்னா, இந்த படம் வந்து நீங்கள் தேட்டரில் வந்து சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா வந்து வி ஹவ் கிவன் ரியலி குட் ஃபிலிம் அப்படின்றது மட்டும் என்னால் வந்து ஆணித்தரமாக வந்து சொல்ல முடியும். ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் அஸ் பை வாட்சிங் இன் தேட்டர்ஸ்.